Students, next let's see the question number 9. A ladder 17 meters long is leaning against the wall. The base of the ladder is pulled away from the wall at a rate of 5 meters per second. When the base of the ladder is 8 meters from the wall, how fast is the top of the ladder moving down the wall? Then at what rate the area of the triangle formed by the ladder, the wall and the floor is changing. So இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு லேடர் வந்து ஒரு வாலில் லீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போது இது நம்ம வால்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட் இட் பி த லேடர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வாலில் இந்த லேடரை இந்த மாதிரி லீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கிரவுண்ட் லெவல்னு வச்சுக்கலாம். கிளியர்? தென் த பேஸ் ஆஃப் த இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லேடர் வந்து 17 meters லாங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த லென்த் வந்து 17 meters. கிளியர்? தென் the base of the ladder is pulled away from the wall at a rate of 5 meters per second. So base of the ladder na inge irukku. Okay-va? So in the base of the ladder is going to be pulled away from the wall. So appo wall ku away la, so appo இந்த சைடு இப்படி மூவ் ஆக போகுது. ஸோ அப்போ லேடர் வந்து பேஸ் இங்கே மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா டாப் வந்து இப்படி வந்துக்கிட்டே இருக்கும், இப்படி ஸ்லைட் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி வாலில் ஸ்லைட் டவுன் ஆகி இங்கே வந்து பிளேஸ் ஆகும், இங்கே லென்த்து வந்து இந்த பேஸ் வந்து இங்கே போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி ரேட்டில் வந்து எனக்கு இப்படி லேடரை மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அட் த ரேட் ஆஃப் 5 meters per second. ஓகே, தென் வென் த பேஸ் ஆஃப் த லேடர் இஸ் 8 meters ஃப்ரம் த வால். ஸோ அப்போது பேஸ் ஆஃப் த லேடருக்கும் வாலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 8 meters இருக்கிறப்போ ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டாப் ஆஃப் த லேடர் மூவிங் டவுன் த வால். ஸோ அப்போது இந்த இடத்துல எனக்கு டாப் ஆஃப் த வால் இருக்குல்ல, டாப் ஆஃப் த லேடர் இருக்குல்ல, ஸோ அது வந்து வாலுக்கு எந்த ரேட்டில் வந்து இந்த மாதிரி கீழே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். கிளியரா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் டயக்ராமாக வரைஞ்சிக்கலாம். ABC solution, let AB be the wall. Okay, then AC be the ladder. கிளியரா? ஸோ இப்போ எப்பயுமே இந்த வாலு, இந்த கிரவுண்ட் லெவல், இந்த லேடர், ஸோ இந்த மாதிரி டயக்ராம் இருந்ததுன்னா இந்த கிரவுண்ட் லெவலுக்கு வேர்ட்டிக்கலாக தான் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அப்போது இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும், 90 degreeல மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக? ஸோ அப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோன்னா நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், கரெக்டாக த பேஸ் ஆஃப் த லேடர் இஸ் 8 meters ஃப்ரம் த வால்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதான் வந்து வாலு, இதான் பேஸ் ஆஃப் த லேடர், இந்த டிஸ்டன்ஸு 8 meters இருக்கிறப்போ. ஓகேவா? ஸோ அப்போ என்னோட டயக்ராம் வந்து இதுதான், இந்த சுச்சுவேஷனுக்கு இதான் டயக்ராம். ஓகேவா? ஸோ இப்போ 2 மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில். ஸோ தேர்ட் மெஷர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC by Pythagoras theorem, we can say AB square plus BC square is equal to AC square. ஓகேவா? ஸோ இப்போ அன்னோன் சைடு யார், AB ஸ்கொயர், அதை மட்டும் இந்த சைடில் வச்சுக்கோங்க. ஸோ AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC square minus BC square. AB square is equal to AC square oda value 17 square minus BC square 8 square. Okay va? So 17 square 289, then 8 square 64, so which gives 285, then 225. ஸோ AB ஸ்கொயரோட வேல்யூ வந்து 225, ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ABயோட வேல்யூ 15. ஓகேவா? ஸோ இப்போ ABயோட வேல்யூ 15 meters. கிளியரா? ஸோ இந்த வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சாச்சு, 15 meters. கிளியரா? ஸோ இப்போ எனக்கு 3 சைட்ஸுமே நோன் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டாப் ஆஃப் த லேடர் மூவிங் டவுன் த வால். ஸோ இப்போ டாப் ஆஃப் த லேடர் இங்கே இருக்குது, பேஸ் ஆஃப் த லேடர் இங்கே இருக்குது. நம்ம பேஸ் ஆஃப் த லேடர் அவே ஃப்ரம் த வால் மூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதனால் என்ன ரிசல்ட் ஆகும், இந்த டாப் ஆஃப் த லேடர் இந்த வாலில் ஸ்லைட் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு
இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கிற சேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து சம் சேஞ்சஸில் போயிட்டுருக்கு, அப்போ எனக்கு இதோட சேஞ்ச் என்ன அப்படின்றது தான் கொஷின். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம இங்கே எக்ஸாக்ட் வேல்யூஸ் வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஜென்ரலாக ஏதாவது வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கலாம். லெட் ஏபி பி எக்ஸ் அண்ட் பிசி பி ஒய். லெட் ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், தென் பிசி இஸ் ஈக்குவல் டு ஒய். கிளியரா? ஸோ இப்போது எதனால் இதை வந்து நம்ம வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இதோட வேல்யூ எப்பயுமே மாறாது. பிகாஸ் இது வந்து என்னது, லென்த் ஆஃப் த லேடர். லென்த் ஆஃப் த லேடர் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம வேரியபிள்ஸ்க்கு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ ஏபி எக்ஸு பிசி ஒய் அப்படின்னு அஸ்யூம் பண்ணோன்னா அகைன் இங்கே பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா? பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர் 289. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, dx by dt. இதை நம்ம எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணோம்னா பாருங்கள், இதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ dx by dt என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் with respect to t. So we will be getting 2x into dx by dt plus y square. So இப்போ 2y into dy by dt. ஸோ இங்கே நான் ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணியிருக்கேன், செயின் ரூல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறதுனால இங்கே வேரியபிள் எக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இப்போ அகைன் டிஃப்ரென்ஷியேட்டிங் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி, அதான் வந்து dx by dt, இங்கே dy by dt ஈக்குவல் டு 289 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே நோன் வேல்யூஸ்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது பாருங்கள், கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the ladder is pulled away from the wall at a rate of 5 meter per second. ஸோ அப்போது இந்த லென்த் வந்து 5 meter per second ரேட்டில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது dy by dt, இந்த சைடு நம்ம y என்னன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ dy by dt அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 5 meter per second. ஸோ we are going to substitute dy by dt is equal to 5 meter per second. Then வேறு என்னென்ன வேல்யூஸ்லாம் known, x and y values known. ஸோ இப்போ x value 15, y value 8. x is equal to 15 meter, then y is equal to 8 meter. ஸோ இந்த சப்ஸ்டியூஷன்ஸ்லாம் இதில் மேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வில் பி கெட்டிங் 2 into x, xோட வேல்யூ 15. ஸோ இப்போ 2 into 15 then into dx by dt, அது unknown அப்படியே வச்சுக்கலாம், plus 2y into dy by dt. ஸோ அப்போ 2 into 8 into 5, 2 into 8 into 5 is equal to 0. So 30 dx by dt plus 2 8s are 16, 16 5s are 16 5s are 80 is equal to 0. So dx by dt is equal to 80 அங்கே போனால் minus 80, then இங்கே 30 இருக்குல்ல, then இந்த dx by dt அப்படியே இருக்கட்டும். 30 வந்து இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, அங்கே போனால் டினாமினேட்டர். ஸோ அப்போது minus 80 by 30. ஸோ 10 டேபிளில் கேன்சல் பண்ணால் 8 by 3. ஸோ minus 8 by 3 வருது. dx by dt ஓட வேல்யூ minus 8 by 3. நல்லா பாருங்களேன், எதனால் நமக்கு நெகட்டிவ் ஆன்சர் வருதுன்னா இதோட ஹைட்டு வந்து வர டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூ வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தென் இந்த ஒய் ஆக்சிஸில் பாருங்களேன், வேல்யூ எனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் இது மைனஸ் சைன். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே என்ன கொஷின்னா, the top of the ladder is moving down the wall at a rate of 8 by 3 meter per second. So the top of the ladder is moving down the wall at a rate of 8 by 3 meter per second. ஓகேவா? ஸோ இந்த நெகட்டிவ் சைன் டினோட்ஸ் இந்த வாலுக்கு கீழே வந்துக்கிட்டு இருக்குது லேடர். ஓகேவா? அதனால தான் இந்த மைனஸ் சைன் வந்தது. அதை நம்ம இங்கே ஆன்சரில் இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் மூவிங் டவுன்ன்ற மென்ஷன் பண்ணியாச்சு. கரெக்டாக? ஸோ இதுதான் அந்த நெகட்டிவ் சைனுக்கு மீனிங். இஸ் மூவிங் டவுன் த வால் அட் அ ரேட் ஆஃப் 8 by 3 meter per second. So this is the answer for the first subdivision.
Then second subdivision, at what rate the area of the triangle formed by the ladder, the wall and the floor is changing. So இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க, இதுதான் வால், இது லேடரு, இது ஃப்ளோர். ஓகேவா? ஸோ இப்போ இது மூணும் என்ன ட்ரையாங்கிள், என்ன ஷேப் ஃபார்ம் பண்ணுதுன்னா ட்ரையாங்கிள். கரெக்டாக? இந்த ட்ரையாங்கிளில் அப்போது கண்டிப்பாக ஏரியா ஃபார்ம் ஆகும். ஸோ எனக்கு இந்த லேடர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் நடக்க அந்த ஏரியாவோட வேல்யூஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் கொஷினில் கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா. ஸோ அப்போ டிஏ பை டிடி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஃபங்க்ஷன் யார்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் is equal to half into base into height. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பேஸ்னா y, ஹைட்னா x. ஸோ அப்போ a is equal to 1/2 into y into x. ஓகேவா? ஸோ இப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட்டிங் with respect to t. ஸோ இங்கே dA by dt is equal to 1/2 கான்ஸ்டன்ட் மல்டிபிள் அப்படியே வச்சுக்கலாம். தென் இங்கே yx இருக்கா? ஸோ இப்போ யூவி ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். yயும் வேரியபிள் தான், xும் வேரியபிள் தான். ஸோ அப்போது யூவி ஃபார்முலா uv the whole dash is equal to uv dash plus vu dash. அதாவது இங்கே u கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு v மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் v கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு u மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ அதை இங்கே போடலாம். ஹியர் யூவோட வேல்யூ வந்து y, வியோட வேல்யூ வந்து x. ஸோ இதை இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணால் 1/2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx வித் ரெஸ்பெக்ட் டு t தானே பண்ணுறோம், அப்போ dx by dt. ஓகே, தென் ப்ளஸ் எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, ஒய்யை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dt. கிளியரா? ஸோ இப்போ இங்கே நோன் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். dA by dt is equal to 1/2 into ஒய்யோட வேல்யூ என்ன? 8. ஸோ அப்போது 8 into dx by dt. ஸோ dx by dt தான் நம்ம சம்மில் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? 8/3ன்னு கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில். ஸோ அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 8/3 ப்ளஸ் தென் மைனஸ் 8/3. ஸோ இப்போ வேல்யூவோட சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. மைனஸ் 8/3 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்ன? 15. தென் dy by dt. dy by dt தான் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் per செகண்ட். ஸோ அதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 15 into 5. கிளியரா? ஸோ அப்போது 1/2 into 8 8s are minus 64. ஸோ அப்போது minus 64/3 plus 15 5s are 75. 1/2 then minus 64 plus 75 into 3. So 75 150 then 225 divided by 3. So which gives 1/2 into minus 64 225. So 225 இருந்து minus 64 பண்ணலாமா? 225 then 165 161 161/3. So answer வந்து 161/6.